முக்கிய செய்தி, சபாநாயகர் நடவடிக்கை சரி என்று உயர்நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டிருக்கிறது. 21 அதிமுக எம்எல்ஏக்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை சபாநாயகர் கைவிட்டது சரிதான் என்று உயர்நீதிமன்றம் அதிரடியாக தெரிவித்திருக்கிறது. எம்எல்ஏக்களின் மன்னிப்பு கடிதம் அளித்துவிட்டதை சுட்டிக்காட்டி உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. சபாநாயகரின் நடவடிக்கை சரி என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. சபாநாயகரின் நடவடிக்கை சரி என்று உயர்நீதிமன்றம் அதிரடியாக தெரிவித்திருக்கிறது. 21 எம்எல்ஏக்களின் கடிதத்தை ஏற்ற நிலையில் தற்போது சபாநாயகர் நடவடிக்கை சரி என்று உயர்நீதிமன்றம் அதிரடியாக தெரிவித்திருக்கிறது. 21 எம்எல்ஏக்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை சபாநாயகர் கைவிட்டது சரிதான் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. எம்எல்ஏக்களை மன்னித்து மன்னிப்பு கடிதம் அளித்துவிட்டதை சுட்டிக்காட்டி இந்த தீர்ப்பை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. எம்எல்ஏக்களின் மன்னிப்பு கடிதம் வழங்கியதை சுட்டிக்காட்டி சென்னை உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கையும் தள்ளுபடி செய்திருக்கிறது. எம்எல்ஏக்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கை சபாநாயகர் கைவிட்டது சரிதான் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்த வழக்கினுடைய பின்னணி பொறுத்தவரையில் மே 13ஆம் தேதி என்று தாவேக அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அந்த தீர்மானத்தில் அதிமுகவுடைய கொறடாவின் உத்தரவுக்கு எதிராக செயல்பட்டதாக 25 எம்எல்ஏக்கள் எதிராக செயல்பட்டார்கள். அதற்கு பிறகு 4 சட்டமன்ற அதிமுக உறுப்பினர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்தார்கள். மீதம் இருக்கிற 21 எம்எல்ஏக்கள் மன்னிப்பு கேட்டார்கள். அந்த மன்னிப்பு கேட்ட காரணத்தால் அவர்களுக்கு எதிராக தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்க கோரி சபாநாயகரிடம் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வழங்கிய கடிதத்தை திரும்ப பெறுவதாக தெரிவித்திருந்தார். அவர் திரும்ப பெறுவதாக தெரிவித்த காரணத்தால் 21 எம்எல்ஏக்கள் மீதான நடவடிக்கை கைவிடுவதாக சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் தெரிவித்தார். இதை எதிர்த்து, அதாவது 21 எம்எல்ஏக்கள் மீதான நடவடிக்கையை கைவிட்ட அந்த நிகழ்வை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு இன்றைய தினம் தலைமை நீதிபதி அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவரே மன்னிப்பு கடிதத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு எதிராக தாக்கல் செய்த புகார் எடுக்க வேண்டும் என்று கூறி தாக்கல் செய்த மனுவை அவரே திரும்ப பெற்ற காரணத்தால் அவர் சபாநாயகர் இந்த முடிவை கைவிட்டார் என்றும் சபாநாயகர் எடுத்த முடிவு சரியானதான் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. அதாவது 15 நாட்களுக்குள்ளாக மன்னிப்பு கடிதம் கோரிய காரணத்தாலும் மன்னிப்பு தெரிவித்ததால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று அதிமுகவினுடைய பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமியே சபாநாயகர் கொடுத்த கடிதத்தை திரும்ப பெற்ற காரணத்தால் அவர் மீது எடுக்கவிருந்த நடவடிக்கை கைவிடப்பட்டது. அப்படி சபாநாயகர் எடுத்த நடவடிக்கை என்பது சரிதான் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது ஒரு கட்சி மற்றும் இந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு இடையான விவகாரம் என்பதும் இதில் வேறு ஒரு நபர் தலையிடுவது ஏற்புடையதாக இல்லை என்றெல்லாம் கூட இதற்கு முன்னதாக இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போதெல்லாம் எதிர்த்தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. அப்படி இருந்த சூழ்நிலையில் தான் இன்றைய தினம் இந்த நிகழ்வுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 21 எம்எல்ஏக்கள் மன்னிப்பு கடிதம் கொடுத்தார்கள். அதனால் அந்த மன்னிப்பு கடிதத்தை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டார். அதை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி சபாநாயகரிடம் கொடுக்கப்பட்ட அந்த கடிதத்தை எடப்பாடி பழனிசாமி திரும்ப பெற்ற காரணத்தால் மட்டும்தான் சபாநாயகர் அவர்கள் எதிராக எடுக்க நடவடிக்கை கைவிட்டார். அப்படி அவர் நடவடிக்கை எடுக்க கைவிட்டதை சரிதான் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது, தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. ஆபிரகாம்.